நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் கதை திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் ஒரு திகிலூட்டும் சம்பவம். இந்த கதையை என் நண்பர் அவருடைய நண்பர் சுரேஷுக்கு நடந்ததாக என்னிடம் கூறினான். இந்த கதையை கேட்ட பிறகு இரவு நேரத்தில் யாராவது உங்கள் பெயரை அழைத்தால் உடனே திரும்பி பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் சில குரல்கள் மனிதர்களுடையதே அல்ல. சுரேஷ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வயது 28. சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய பாட்டி இறந்து விட்டதாக தகவல் வந்தது. அதனால் அவன் உடனே சொந்த ஊருக்கு கிளம்பினான். பாட்டியின் இறுதி சடங்குகள் முடித்த பிறகு அங்கேயே 2 நாட்கள் தங்க முடிவு செய்தான். அவனுடைய பாட்டி வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது. சுற்றிலும் வயல்கள், கொஞ்சம் தூரத்தில் மட்டும் ஒரு சுடுகாடு. இரவு நேரத்தில் அங்கு யாரும் நடமாட மாட்டார்கள். அன்றைய இரவு மணி 11 மணி. எல்லோரும் தூங்கிட்டாங்க. சுரேஷுக்கு மட்டும் தூக்கம் வரல. அதனால் வீட்டுக்கு வெளியே வந்து மொபைல் பார்த்து கொண்டு இருந்தான். அப்போது தூரத்துலேருந்து ஒரு பெண் அழுவது போல சத்தம் கேட்டது. முதலில் அவன் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அந்த அழுக சத்தம் மெதுவாக அவன் வீட்டை நோக்கி நெருங்க ஆரம்பித்தது. சுரேஷிற்கு உடம்பே சிலிர்க்குது. சத்தம் வந்த திசையை பார்த்தான். யாரும் இல்லை. சில நிமிஷங்களில் சத்தம் நின்றுச்சு. ஒரு வேளை பிரம்மையாக இருக்குமோ என்று நினச்சி உடனே அவன் தூங்கிட்டான். அடுத்த நாள் ஊரிலிருந்து ஒரு வயதான தாத்தா சுரேஷிடம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ பேச்சுவாக்கில் அவர் ஒரு விஷயத்த சொன்னார். தம்பி, நைட் நேரத்தில் யாராவது உன் பெயரை கூப்பிட்டா திரும்பி பார்க்காத அப்படின்னு. அதுக்கு சுரேஷ் சிரித்தான். அதெல்லாம் பழைய நம்பிக்கை தாத்தா என்றான். ஆனால் அந்த தாத்தா முகத்தில் சிரிப்பு இல்லை. நான் விளையாட்டாக சொல்லலப்பா என்று சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கி நைட்டு மணி சரியாக நைட்டு 2 மணி இருக்கும். சுரேஷ்க்கு திடீர்னு தூக்கம் போயிடுச்சு. யாரோ அவர் பேரை கூப்பிட்ட மாதிரி. சுரேஷ் எழுந்து உட்காந்துட்டார். மீண்டும் சுரேஷ். இந்த முறை நல்லாவே கேட்டுச்சு. இந்த குரல் ஜன்னல் வெளியிலேருந்து வருதுன்னு நினச்சிட்டு சுரேஷ் மெதுவாக ஜன்னல் அருகில் சென்றார். வெளியே இருட்டாக இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு எதிரே இருந்த புளிய மரத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. நீண்ட தலைமுடி, வெள்ளை நிற சேலை, முகம் சரியாக தெரியவில்லை. சுரேஷ் பயந்துட்டான். உடனே ஜன்னலை மூடிட்டு படுத்து கொண்டான். அடுத்த நாள் காலையில் இந்த நடந்த விஷயத்தை வீட்டில் சொன்னான். ஆனால் யாரும் நம்பலை. கனவு கண்டிருப்பேன்னு சொன்னாங்க. 3வது நாள் மறுபடியும் அதே குரல். சுரேஷ். இந்த முறை குரல் வீட்டுக்குள்ளேயே கேட்டது. அவன் பயந்துட்டு எழுந்தான். பெட்ரூம் கதவு மெதுவாக திறந்தது. வெளியே யாரோ நடந்து போகிறது போல் நிழல் தெரிந்தது. சுரேஷ் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு வெளியே வந்தான். வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டுக்கு பின்பக்கம் கதவு திறந்துருந்தது. சரி, அதை மூடலான்னு கிட்ட போனான். ஆனால் வெளியே யாரோ நின்றுட்டுருப்பது தெரிஞ்சது. அதே பொண்ணு, நேற்று பார்த்த அதே. இந்த முறை அவளுடைய முகம் கொஞ்சம் தெரிஞ்சது. ஆனால் அவளுடைய கண்கள் மட்டும் முழுக்க கருப்பாக இருந்தது. அந்த பெண் மெதுவாக கையை நீட்டி வா என்றாள். சுரேஷ் உடம்பே நடுங்கிருச்சு. அடுத்த நொடி அவள் காணாமல் போனாள். மறுநாள் சுரேஷ் அந்த தாத்தாவை தேடி சென்று நடந்ததையெல்லாம் சொன்னான். அதை கேட்டதும் தாத்தா முகம் விளறி போயிடுச்சு. அவ தான் என்றார். யார் என்று சுரேஷ் கேட்டான். தாத்தா சொன்ன கதை சுரேஷ் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தம்பி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு பொண்ணு வாழ்ந்தா. அவர் கணவர் ரொம்ப குடிப்பார். தினமும் சண்டை. ஒரு நாள் அந்த பொண்ணையும் அந்த குழந்தைய அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டார். அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த பெண் அவளோட சின்ன பெண் குழந்தையோட வெளியே வந்தா. ஆனால் மறுநாள் அந்த ஊருக்கு அருகில் இருந்த ஒரு பழைய கிணத்துல 2 பேர்த்தோட உடலும் கிடந்தது. அதன் பிறகு நைட் நேரத்தில் அந்த பெண் தன் குழந்தையை தேடி அலைவதாக ஊரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டே சுரேஷ் ஊரை விட்டு கிளம்பி ஆகுண்டா சாமின்னு முடிவெடுத்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி தான் பயங்கரமான சம்பவம் நடந்தது. அன்றைக்கி நைட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வெளியே பயங்கர இடி மின்னலுடன் மழை. திடீர்னு வீட்டில் இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. சுரேஷ் மொபைலும் வேலை செய்யலை. அப்போது வீட்டுக்கு வெளியே ஒரு குழந்தை சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு குழந்தை இல்லை, பல குழந்தைகள் சத்தம். சிரிப்பு மெதுவாக ஆரம்பித்தது. பிறகு வெறித்தனமாக மாறியது. சுரேஷ் ஜன்னலை நோக்கி பார்த்தான். அங்கே வீட்டை சுற்றி 10க்கும் மேற்பட்ட சிறிய குழந்தைகள் நின்று கொண்டு இருந்துச்சு.
எல்லோரும் அவனை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவர்கள் கண்கள் எல்லாம் கருப்பாக இருந்துச்சு. அந்த நேரம் அவர்களின் நடுவிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தான். இந்த முறை அவன் முகம் தெளிவாக தெரிந்தது. அவளுடைய முகம் பாதி அழுகி இருந்தது. வாயிலிருந்து கருப்பு நிற திரவியம் ஏதோ வந்துட்டு இருந்துச்சு. அவள் மெதுவாக சொன்னான், என் குழந்தையை பார்த்தியா? அடுத்த நொடி வீட்டில் இருக்க எல்லா கதவும் ஒரே நேரத்தில் பலமாக அடிச்சது. கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருச்சு. மேல் மாடியில் யாரோ ஓடுறாங்க. செவுத்துலாம் நகத்தில் கீறல் சத்தம். சுரேஷ் பயத்தில் மயங்கி விழுந்தான். காலையில் கண் விழித்து பார்த்தான். அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். ஊர் மக்கள் வீட்டுக்கு வெளியே மயங்கி கிடந்த சுரேஷை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க. நைட்டே சுரேஷ் ஊரை விட்டு கிளம்பிட்டான். எல்லாம் முடிஞ்சுது என்று நினச்சான். உண்மையில் திகில் அப்போ தான் ஆரம்பிச்சது. ஒரு மாதம் கழித்து அவன் மொபைலில் பழைய புகைப்படங்கள் பார்த்து கொண்டு இருந்தான். ஊரில் எடுத்த ஒரு செல்ஃபி புகைப்படத்தை ஜூம் செய்து பார்த்தான். அவன் இதையுமே ஒரு நிமிஷம் நின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு பின்னாடி புளிய மரத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவள் கையை பிடிச்சபடி ஒரு சிறிய குழந்தையும் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த புகைப்படத்துக்கு கீழே அவன் எழுதாத ஒரு வரி இருந்துச்சு, நாங்கள் இன்னும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம்னு. இந்த கதையை கேட்ட பிறகு இரவு நேரத்தில் யாராவது உங்கள் பெயரை அழைத்தால் திரும்பி பார்ப்பீங்களா? நன்றி, வணக்கம்.